வணக்கம். IBI நியூஸ் செய்திகள் வாசிப்பது மோனிஷா. இன்றைய செய்திகள். இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் சார்பு அணியான முஸ்லிம் மாணவ பேரவை MSF சார்பாக மீலாது விழா பேச்சு போட்டி KN நேரு தொடங்கி வைத்தார். மதுரை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட 29வது வார்டு செல்லூர் பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறுவதாக மக்கள் புகார். தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மு. பூமிநாதன் உடனடி நடவடிக்கை. தென்னிந்திய தர்காக்கள் ஜமாத் நிறுவன தலைவர் ஹாரா அப்துல் கரீம், மாநில செயலாளர் காஜாமொய்தீன், மாநில பொருளாளர் பேராசிரியர் அப்துல் நாசர், மாநிலமைப்பாளர் மீரான் மொஹிதீன் ஆகியோர் தமிழ்நாடு வக்பு வாரிய சேர்மன் நவாஸ்கனி MP-யுடன் சந்திப்பு. வக்பு சொத்துக்களை பாதுகாத்திட கோரிக்கை. விரிவான செய்திகள். இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் சார்பு அணியான முஸ்லிம் மாணவ பேரவை MSF சார்பாக மீலாது விழா பேச்சு போட்டி திருச்சி மண்டலத்தில் நவம்பர் 17, 2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியளவில் அருண் ஹோட்டலில் நடைபெற்றது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மைச் செயலாளர் KN நேரு பேச்சு போட்டியை தொடங்கி வைத்தார். முஸ்லிம் மாணவர் பேரவை மாநில தலைவர் திருச்சி AMH அன்சரலி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட செயலாளர் GH ஹக்கீம், மாவட்ட துணைத் தலைவர் SAS உமர் பாரூக், MSF மாநில பொருளாளர் S சையது பாசித் ரஹ்மான் மற்றும் நிர்வாகிகள் உடனுள்ளனர். இன்று 18 நவம்பர் 24 மதுரை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட 29வது வார்டு செல்லூர் பகுதியில் அய்யனார் கோவில் தெரு, காளியம்மன் கோவில் தெரு, சிவன் தெரு ஆகிய தெருக்களில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறுவதாக மக்கள் புகார் கூறினர். தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மு. பூமிநாதன் அந்திடத்தை ஆய்வு செய்து உடனடியாக கழிவு நீரை அப்புறப்படுத்தும்படி அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வின்போது மாமன்ற உறுப்பினர் லோகமணி ரஞ்சுகுமார், உதவி செயற்பொறியாளர் மயிலேறிநாதன், உதவி பொறியாளர் பாஸ்கரபாண்டியன் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் பொதுமக்கள் உடன் இருந்தனர். நவம்பர் 11, 2024 அன்று தென்னிந்திய தர்காக்கள் ஜமாத் சார்பாக நிறுவன தலைவர் ஹாரா அப்துல் கரீம், மாநில செயலாளர் காஜாமொய்தீன், மாநில பொருளாளர் பேராசிரியர் அப்துல் நாசர், மாநிலமைப்பாளர் மீரான் மொஹிதீன் ஆகியோர் தமிழ்நாடு வக்பு வாரிய சேர்மன் நவாஸ்கனி MP-ஐ சந்தித்து வக்பு சொத்துக்களை பாதுகாத்திட கோரிக்கை வைத்தனர். குறிப்பாக வேப்பஞ்சேரி, செங்கல்பட்டு, செய்யூர் தாலுகா ஹஸ்ரத் சையத் உஸ்மான் ஷா காதிரி வலியுல்லாஹ் தர்கா மற்றும் செங்குன்றம் புடூர் ஷாஹின் ஷா பாபா தர்காவினையும் பாதுகாத்திட நவம்பர் 3, 2024 அன்று மின்னஞ்சல் வாயிலாக அவசரமனு தமிழக முதல்வர் முதல் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் 8 மனுக்கள் அனுப்பப்பட்டது என்பதை நினைவூட்டினர். இன்னும் இவ்விவகாரின்றியமையாமையை எடுத்து கூறியும் பேச்சுவார்த்தை நம்பிக்கையுடன் முடிவடைந்தது என்று நெகிழ்ச்சியுடன் கூறினர்.